ஒரு அதிசயமும் மகிழ்ச்சியும் ஒருசேர உணர வைத்த உண்மைக் கதை. ஒரு கொடிய நோயால் மரணத்தை நோக்கி செல்லும் முன் ஒரு சிறுமி தன் பெற்றோரிடம் சொன்ன வார்த்தைகள் ஒரு கணம் நம் கண்களை கலங்க வைக்கும், மூச்சை நிறுத்தும். தனக்கு சொல்ல வேண்டியவற்றை அந்த சிறுமி கஷ்டப்பட்டு பேசிய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. கின்னடி டேவின் என்ற அந்த சிறுமியின் கதை இதோ. கின்னடி டேவின் என்ற சிறுமி மரணத்திலிருந்து மீண்டு வந்தது அவளது பெற்றோரையும் மருத்துவர்களையும் உண்மையிலேயே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. டேவின்ஸ் மற்றும் ரேச்சல் தம்பதியின் மகளான கின்னடி டேவின் கடுமையான காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். மருத்துவமனையில் விரிவான பரிசோதனைகளுக்குப் பிறகு அவளுக்கு மேனிங்கைட்டிஸ் என்ற கொடிய நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. நோய் உறுதியான உடனே மருத்துவர்கள் மருந்துகளை வழங்கினர். ஆனால் அவை அந்த சிறுமியின் உடலில் எந்த பலனையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக, குழந்தையின் நிலை மோசமடைந்து கொண்டே இருந்தது. மருந்துகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என்றும் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் மருத்துவர்கள் கூறினர். ஒவ்வொரு நிமிடமும் நிலை மோசமாகிக் கொண்டிருந்ததால் அம்மா ரேச்சல் குழந்தையின் நிலையை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வீடியோவை பார்த்தவர்கள் ஒரு கணம் கண்ணீர் வடித்தனர். மரணம் தன்னை நெருங்கி வருவதை அந்த சிறுமி உணர்ந்திருந்தாள். தனக்கு அதிக நேரமில்லை என்பதை அவளது குழந்தை மனம் புரிந்து கொண்டிருந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு பேசிய அவள் தன் அம்மாவின் அப்பாவின் கண்ணீரைத் துடைத்து தன்னை இத்தனை நாள் அன்போடு பராமரித்ததற்கு நன்றி கூறினாள். மேலும் தன்னை காப்பாற்ற முயற்சித்த மருத்துவர்களுக்கும் நன்றி தெரிவித்தாள். பின்னர் கைகூப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினாள். அன்பான பெற்றோருக்கு மகளாக பிறந்ததற்கும் இத்தனை நாள் இந்த பூமியில் வாழ அனுமதித்ததற்கும் கடவுளுக்கு நன்றி கூறுவதை ரேச்சல் பகிர்ந்த வீடியோவில் காண முடிந்தது. பிரார்த்தனையில் மூழ்கியிருந்த அந்த சிறுமி திடீரென மயக்க நிலைக்கு சென்றாள். ஆனால் சில நிமிடங்களில் திடீரென விழித்து தன் அம்மாவின் கையை பிடித்தாள். அந்த சிறுமியின் மீட்சி மருத்துவர்களையும் பெற்றோரையும் ஒரு கணம் அதிசயத்தில் ஆழ்த்தியது. நான் பரலோகத்திற்கு செல்லவிருந்தேன், ஆனால் அங்கு என் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் போக முடியாது என்று சொன்னேன் என்று அந்த சிறுமி தன் பெற்றோரிடம் கூறினாள். மருத்துவர்களின் விளக்கம் இவ்வாறு இருந்தது. மருந்துகள் செயல்படத் தொடங்கியதால் குழந்தை மயங்கியது. உடல் பதிலளிக்கத் தொடங்கியதால் திடீரென விழித்தெழுந்தது. காரணம் எதுவாக இருந்தாலும் கின்னடி டேவின் மீண்டு வரத் தொடங்கினாள். அவளது உடல் மருந்துகளுக்கு முழுமையாக பதிலளிக்கத் தொடங்கியது. மாதக்கணக்கான சிகிச்சைக்குப் பிறகு அவள் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். இப்போது கின்னடி டேவினின் இந்த அதிசயக் கதை சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது. மேலும் செய்திகள் மற்றும் தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.